இந்திய அணி அடுத்த கட்ட மாற்றத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்துள்ளது. நியூசிலாந்திற்கு எதிராக உள்நாட்டில் நடைபெற்ற 3 டெஸ்ட் போட்டிகளிலும் இந்திய அணி தோல்வியை சந்தித்த பிறகு சீனியர்களை படிப்படியாக ஓரங்கட்டும் வேளையில் பிசிசிஐ இறங்கி வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தான். சீனியர்கள் இல்லாமல் இளம் வீரர்களை கொண்ட அணியை கட்டமைக்கும் வேலையில் ஈடுபட்டு வருகிறார். சமீபத்தில் இங்கிலாந்திற்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் கூட இளம் வீரர்களை தான் தேர்வு செய்தனர். இந்திய அணி வீரர்களுக்கு இனி யோயோ டெஸ்ட் மூலம் பிட்னஸ் தேர்வு நடைபெறாது. மாற்றாக ப்ரோன்கோ என்ற புது பிட்னஸ் டெஸ்ட் முறையை அறிமுகம் செய்துள்ளனர். ரபி போன்ற கடுமையான வீரர்கள் மோதிக்கொள்ளும் விளையாட்டிற்காக தான் இந்த பிட்னஸ் டெஸ்ட் மேற்கொள்ளப்படும். அதாவது முழு பிட்னஸுடன் இருப்பவர்கள் தான் ப்ரோன்கோ பிட்னஸ் டெஸ்டில் தேர்வாக முடியும். 2 கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு நடைபெறும் இந்த பிட்னஸ் டெஸ்டில் இடையே ஓய்வு இருக்காது. உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கும் வீரர்கள் கூட இந்த பிட்னஸ் டெஸ்டில் சொதப்ப வாய்ப்புள்ளது. ரோஹித் சர்மா வரும் செப்டம்பர் 13ஆம் தேதி பெங்களூர் தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு சென்று ப்ரோன்கோ பிட்னஸ் டெஸ்டில் பங்கேற்க வேண்டும் என பிசிசிஐ அறிவித்துள்ளது. திடீரென இப்படி பிசிசிஐ அறிவித்திருப்பதால் ரோஹித் சர்மா பெரிய அளவில் கடும் பயிற்சியை மேற்கொண்டு விட்டு இந்த ப்ரோன்கோ பிட்னஸ் டெஸ்டில் பங்கேற்க முடியாத நிலை இருக்கிறது. ஒருநாள் உலகக்கோப்பை 2027 தொடர் வரை விளையாட விரும்புகிறேன் என ரோஹித் சர்மா தனது விருப்பத்தை தெரிவித்திருந்தார். ஆனால் அடுத்து நடைபெறும் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடருக்கு பிறகு அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என கருதப்படுகிறது.